வணக்கம். உங்களை அழகிய அடுப்புங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு வாழைக்காய், 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, பொரித்தெடுக்க எண்ணெய். இதில் வாழைக்காயை மெல்லிசா தோலை சீவிக்கங்க. இப்போ வாழைக்காய் தோல் சீவியாச்சு. பெரிய வாழைக்காய் இருந்ததுனால 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான வாழைக்காய் இதில் சீவிக்கலாம். இப்போ வாழைக்காயை இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கங்க. பஜ்ஜி பண்ண மாவு தயார் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கலக்கிக்கங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வாழைக்காய் ஒவ்வொரு வாழைக்காயாவும் உள்ள போட்டு பஜ்ஜியாக பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து மாவில் முக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜி வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எல்லா வாழைக்காய் பஜ்ஜியா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லா வாழைக்காய் பஜ்ஜியா போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அருமையான வாழைக்காய் பஜ்ஜி தயார். கூட ஒரு கிரீன் சட்னியும் பண்ணிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸா நல்லா சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.